Today we are going to see Standard 4th Science Term 1 Unit 3 Work and Energy Part 1. Learning objectives: define work, understand work and energy, know simple machines, classify types of machine, know about 3 types of lever. Let us recall. Teacher: students, you have studied about force in your lower class. What is force? நீங்கள் வந்து லோயர் கிளாஸில் ஃபோர்ஸை பற்றி படிச்சிருக்கீங்களா? ஃபோர்ஸ்னால் என்ன அப்படி சொல்லிட்டு டீச்சர் கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்: எ ஃபோர்ஸ் இஸ் எ புஷ் ஆர் புல் தட் மூவ்ஸ் அன் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் ஆர் ஸ்டாப்ஸ் அன் ஆப்ஜெக்ட் இன் மோஷன். ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதும் ஆர் மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனை ஸ்டாப் பண்ணுறதும் தான் ஃபோர்ஸ். அதாவது ஃபோர்ஸ் கேன் பி எய்தர் புஷ் ஆர் புல். டீச்சர்: there are different kinds of force. What are they? Different kinds of force இருக்குது. அது என்னென்னா? ஸ்டூடெண்ட்ஸ்: frictional force, gravitational force, next வந்து muscular force and magnetic force. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் என்னது? அதாவது இப்போ ஒரு ஃபுட்பாலில் வந்து நீங்கள் கிக் பண்ணுறீங்க. கிக் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு போனது அப்புறம் என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா கிரவுண்டு ஃப்ரிக்ஷன், அதாவது எர்த் ஃப்ரிக்ஷனால் ஸ்டாப் ஆயிரும். பால் வந்து ஒரிஞ்சிக்கிட்டே போனால் அந்த கிரவுண்டு ஃப்ரிக்ஷனால் என்ன ஆயிரும்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு போனதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? அது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்: எந்த ஒரு திங்ஸையும் தூக்கி போட்டிங்க அப்படின்னா கீழே வந்து தான் விழும். ஏன் அப்படின்னா அது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால, அதாவது எர்த் புல்ஸ் எவ்ரி திங் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மஸ்குலர் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அப்ளைடு பை எ மசில்ஸ். அதாவது மசில்ஸ் யூஸ் பண்ணி லைக் வாக்கிங், டைப்பிங், புஷ்ஷு, புல்லு எல்லாமே வந்து மஸ்குலர் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இப்போ ஒரு மேக்னெட் வச்சுருக்கீங்க, இந்த பக்கம் நெயில் வச்சுருக்கீங்க. மேக்னெட்டிக் கிட்ட அந்த நெயில் கிட்ட கொண்டு போகுதோ என்ன ஆகுது? அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால டக்குன்னு அந்த நெயில் வந்து ஃபாஸ்ட்டாக மேக்னெட்டோட ஒட்டிக்கும். ஸோ அதுதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். எ ஃபோர்ஸ் கேன் காஸ் an object to change its shape, speed or direction. இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுமா? ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப்பு, ஸ்பீடு, டைரக்ஷனு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுமா. இப்போ ஒரு சப்பாத்தி மாவு இருக்குது. சப்பாத்தி மாவுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அதை வச்சு பிசைஞ்சு நம்ம ஒன்று ரவுண்டாக பிடிக்கிறோம். ஸோ நல்ல பெருசாக இருந்த ஒரு சப்பாத்தி மாவு என்ன ஆகுது? குட்டி குட்டி ரவுண்டாக ஆகும். திருப்பி சப்பாத்தியாக தட்டும் போது என்னாகும்? நம்ம வந்து ரவுண்டாக இருக்கிற குட்டி குட்டி இது வந்து சர்க்கிள் ஆயிரும். ஸோ அப்போனா அதனோட ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணுதா? ஒரு ஃபோர்ஸ்னால், நம்ம வச்சு அழுத்துற அந்த ஃபோர்ஸ்னால சேஞ்ச் ஆகுதா எல்லாம். நெக்ஸ்ட்டு ஸ்பீட். சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கீங்க. சைக்கிள் ஓட்டும்போது என்னென்னா நம்ம காலை வச்சு புஷ் பண்ணுறோம். பெடல்ஸ்லாம் வந்து காலை வச்சு புஷ் பண்ணும்போது என்ன ஆகுது? ஃபோர்ஸ் கொடுக்குறோமா? இப்போ சைக்கிளில் போயிட்டுருக்கும்போது ஸ்பீடை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணலாம். ஸ்லோவாக போகலாம், இல்லை ஃபாஸ்ட்டாக போகலாம். ஸோ சேஞ்ச் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன். ஃபுட்பால் விளையாடுறீங்க. இப்போ இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போனால் அவுட் ஆயிடுவோம், இல்லை இந்த பக்கம் போனால் தான் நம்ம வின் பண்ண முடியும்னு நினச்சா டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணலாமா? ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஷேப், ஸ்பீட், டைரக்ஷன் இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணோம். Roman letter 1 work. An action in which one exerts a force to move an object is known as work. ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆனது அப்படின்னா அதுதான் ஒர்க். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த பிலோ பிக்சர்ஸ்? உங்களால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து போர்ட்டர் என்ன பண்ணுறாரு? பேசஞ்சர்ஸ்கிட்டேருந்து லக்கேஜை கலெக்ட் பண்ணி பேசஞ்சர் சொல்கிற இடத்துல கொண்டு போய் வைப்பார். ஓகேவா? இங்கே என்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது? எப்படி ஒர்க்குன்னு சொல்கிறோம்? இங்கே வந்து மஸ்குலர் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆனதுனால தான் அவர் லக்கேஜை இன்னொரு பிளேஸ்க்கு வந்து கொண்டு போக முடியுது. அதாவது மசில்ஸ் யூஸ் பண்ணி அந்த லக்கேஜை தலையில் தூக்கி வச்சுட்டு நடக்கிறதுனால தான் அந்த லக்கேஜ் வந்து மூவ் ஆகுது. அப்படின்னா அது ஒர்க்கு. செகண்ட் வந்து கார்பெண்டர் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தான் அதை கட் பண்ணுறாரு. தென் அந்த வுட்டு வந்து கீழே கட்டாகி விழும். ஸோ மூவ் ஆகுது. அப்படிங்கும்போது அது ஒர்க்கு. தேர்ட் ஒன் வந்து
இந்த பிளான்டிங் பண்ணுறதுக்கு இந்த குட்டி பையன் டிக் பண்ணுறான். அங்கே ஃபோர்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் டிக் பண்ண முடியும். சாயிலுங்கிற அந்த ஆப்ஜெக்ட் குழிக்குள்ளே இருந்து மேலே தூக்கி கொட்டும் போது மூவ் ஆகுது. அப்படின்னா இது ஒர்க். From these pictures we understand that a force is applied to do some work. அப்போனா இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்? ஒரு ஒர்க் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோர்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். You can say, teacher, yesterday I was walking back from school. I found some people working to lay the road. I found some items in that place. Can you say something about that place and the machines that were used there? எஸ்டர்டே வந்து டீச்சர் சொல்கிறாங்க, எஸ்டர்டே நான் ஸ்கூல்லேருந்து வாக் பண்ணி போயிட்டுருந்தேன். அங்கே வந்து ரோடு போட்டுட்ருந்தாங்க ஒரு இடத்துல. அந்த பிளேஸில் சம் ஐட்டம்ஸ்லாம் நான் பார்த்தேன். உங்களால் என்ன ஐட்டம்ஸ் அங்கே இருந்தது, என்ன மிஷின்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. என்ன ஐட்டம்ஸ்லாம் இருந்திருக்கும்? மணல், ஜல்லி, இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்திருக்கும். அண்ட் தென் என்ன மிஷின்ஸ்லாம் இருந்திருக்கும்? ரோடு ரோலர், வீல் லோடர், இது மாதிரி மிஷின்ஸ்லாம் இருந்திருக்கும். வென் கேன் வி சே தட் ஒர்க் இஸ் டன் ஆர் நாட்? எப்போ வந்து ஒரு ஒர்க் வந்து டன்னு அந்த இல்லைனா ஒர்க் இஸ் நாட் டன்னு எப்போ வந்து சொல்ல முடியும்? 2 மெயின் கண்டிஷன்ஸ் ஆர் நீடட் ஃபார் ஒர்க் டு பி டன். ஒரு ஒர்க் வந்து டன்னு அப்படிங்கிறதுக்கு 2 மெயின் கண்டிஷன்ஸ் வந்து தேவை. அது என்னென்னா, எ ஃபோர்ஸ் ஷுட் ஆக்ட் ஆன் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக ஆக்ட் ஆகிருக்கணும். ஆப்ஜெக்ட் ஷுட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் மூவ் ஆகிருக்கணும். அப்போ தான் ஒர்க் வந்து டன். வென் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் மேக்ஸ் இட் மூவ், இட் இஸ் செட் டு பி டன் எ ஒர்க். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் மூவ் ஆகிருந்ததுன்னா அப்போ தான் ஒர்க் டு பி டன். ஓகேவா? Try to answer. Observe the picture and put a tick if work is done and put a cross if work is not done. இப்போது ஒர்க் டன்னு அப்படின்னா 2 மெயின் திங்ஸ் தேவை. ஒன்று வந்து என்னென்னா ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகணும், ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகணும். அப்போ தான் ஒர்க் இஸ் டன்னு, இல்லைனா ஒர்க் இஸ் நாட் டன்னு. ஓகேவா? அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏர் ஓட்டுறாங்க. இங்கே வந்து மஸ்குலர் ஃபோர்ஸு வந்து ஆக்ட் ஆகுது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. அப்படின்னா ஒர்க் இஸ் டன்னு, டிக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பாய் வந்து தூங்கிட்டுருக்காரு. எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை, ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகலை. அப்படின்னா ஒர்க் இஸ் நாட் டன்னு, கிராஸு. நெக்ஸ்ட்டு வாலை வந்து இவங்க புஷ் பண்ணுறாங்க. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆனால் வால் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் மூவ் ஆகாது. அப்படின்னா ஒர்க் இஸ் நாட் டன்னு, கிராஸு. அடுத்தது இவங்க வந்து கிணத்துலேருந்து நீர் இறைக்கிறாங்க. வாட்டர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், ஃபோர்ஸ் வந்து இழுக்கிறது. அப்போனா வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அண்ட் தென் வாட்டர் வந்து கிணத்துக்குள்ளே இருந்து மேலே மூவ் ஆகுது. அப்போனா ஒர்க் வந்து டன், ஒர்க் இஸ் டன். ஸோ டிக்கு. இந்த குட்டி பாப்பா என்ன பண்ணுறான்னா ஸ்ட்ராலரில் டாய்ஸ்லாம் வச்சுக்கிட்டு புஷ் பண்ணுறா. ஸோ புஷ்ஷுங்கிறது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டாலர் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. அப்படின்னா ஒர்க் இஸ் டன்னு. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பிள். ஓகேவா? இங்கே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, ஆப்பிள் ட்ரீலேருந்து கீழே வந்து விழுது, மூவ் ஆகுது. அப்படிங்கும் போது இது வந்து என்னது? இது வந்து ஒர்க் இஸ் டன், டிக்கு. ஓகேவா? ட்ரை டு ஆன்சர். மென்ஷன் வெதர் ஒர்க் இஸ் டன் ஆர் நாட் இன் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி. ஸோ புஷ்ஷிங் த டோரை வந்து தள்ளும் போது புஷ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ். இங்கே வந்து டோர் அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் மூவ் ஆகும். அப்படின்னா ஒர்க் டன். ஹோல்டிங் எ டாலை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பிடிச்சிட்ருக்கும் போது அங்கே ஒர்க் வந்து நாட் டன். சிட்டிங் இன் எ பஸ்ஸில் உட்காந்துட்ருக்கோம். அப்படின்னா ஒர்க் நாட் டன். புஷ்ஷிங் எ வாலை வந்து தள்ளிகிட்ருக்கோம். அப்போ புஷ் பண்ணுறோம், ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, ஆனால் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆக முடியாது அந்த வால். அப்படின்னா ஒர்க் நாட் டன்னு. டிக்கிங் சாயில், அதாவது குழி வந்து தோண்டிகிட்ருக்கோம், சாயில் மண்ணை தோண்டிகிட்ருக்கோம். அப்படின்னா ஒர்க் டன். Related to energy. In the above picture, a man pulls a luggage to do so he need
he needs some energy. What is the source? Food gives energy to humans. ஓகேவா? அப்பா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடு, அப்போ தான் உன்னால் ஓட முடியும், அந்த ரன்னிங் ரேஸில் உன்னால் வின் பண்ண முடியும், நல்லா சாப்பிடு, இப்போ தான் இந்த ஒர்க்கை உன்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறாங்க பார்க்கலாம். என் மேன் புல்ஸ் எ லக்கேஜ், அந்த லக்கேஜை அந்த மேன் வந்து இழுத்துட்டு போகிறாரு. இழுத்துட்டு போகணும் அப்படின்னா அந்த மேனுக்கு சம் எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி அந்த மேனுக்கு எங்கேருந்து கிடைக்குது? ஃபுட்லேருந்து கிடைக்குது. ஸோ அப்போனா நம்மளும் வந்து ரன்னிங் ரேஸில் வின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது? ஃபுட்லேருந்து கிடைக்குது. ஓகேவா? த கார் மூவ்ஸ் பை த அப்டைன்ட் ஃப்ரம் த பர்னிங் ஆஃப் ஃபியூல். இப்போ ஒரு கார் மூவ் ஆகணுன்னா என்ன தேவை? ஃபியூல் தேவை. அப்படின்னா ஃபியூல் பேர்ன் ஆகிறதுனால தான் கார் வந்து மூவ் ஆகுது. ஃபியூல் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் எனர்ஜி. த எஸ்கலேட்டர் மூவ்ஸ் பை யூஸிங் எலக்ட்ரிசிட்டி ஆஸ் எனர்ஜி. ஒரு எஸ்கலேட்டராக இருக்கட்டும், ஒரு லிஃப்டாக இருக்கட்டும், மூவ் ஆகணும் அப்படின்னா என்ன தேவை? கரண்ட்டு வந்து தேவை. கரண்ட்டு அப்படிங்கிறது என்ன எனர்ஜி? எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி. ஓகே. எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் கெப்பாசிட்டி ஃபார் டூயிங் ஒர்க். ஒரு ஒர்க்கை செய்கிறதுக்கான கெப்பாசிட்டி எனர்ஜி தான். எனர்ஜி மஸ்ட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் டு an ஆப்ஜெக்ட் இன் ஆர்டர் டு டூ ஒர்க். ஒரு ஒர்க் வந்து செய்யறதுக்கு எனர்ஜி ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். லைக் இப்போ ஃபுட்பால் விளையாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனர்ஜி தேவை. ஒரு சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னா எனர்ஜி தேவை. ஒரு டீ வந்து கொதிக்கணும் அப்படின்னா எனர்ஜி தேவை. ஓகேவா? அங்கே வந்து ஹீட் எனர்ஜி தேவை. அப்போனா ஒரு ஒர்க் வந்து செய்யறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி பார்க்கலாம். மெக்கானிக்கல் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, ரெனியூபிள் எனர்ஜி, நான் ரெனியூபிள் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி. First one, renewable resources. Renewable resources of energy are replaced naturally over a period of time. We can keep using these sources for a long period of time. Since the beginning of human life, we have been using these resources. Renewable resource எல்லாமே நம்மளுக்கு gift of nature. இது சில பீரியட் ஆஃப் டைமில் நேச்சுரலாகவே ரீப்ளேஸ் ஆயிரும். இந்த ரெனியூபிள் ரிசோர்ஸஸை நம்ம லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து யூஸ் பண்ணலாம். ஹியூமன் லைஃப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே இன்னவரையிலும் இந்த ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். வி யூஸ் தீஸ் ரிசோர்ஸஸ் ஃபார் லைட், டிரான்ஸ்போர்ட், குக்கிங், ஹீட்டிங். இந்த ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோன்னா லைட்டுக்காக, டிரான்ஸ்போர்ட்காக, குக்கிங்காக, ஹீட்டிங்காக யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் சன்னு, விண்டு அண்டு வாட்டர். செகண்ட் ஒன், நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ். The resources which are not easily replaced once used are called the non-renewable resources. அதாவது இந்த ரிசோர்ஸஸை ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டா ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால் இது நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் பெட்ரோல், கோல் அண்ட் நேச்சுரல் கேஸ். More to know பாருங்கள். The law of conservation of energy states that energy cannot created nor destroyed. It can be converted from to another. அதாவது எனர்ஜியை க்ரியேட் பண்ணவோ டெஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது. ஆனால் எனர்ஜியை ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். The SI unit of energy is joule. It is named after ஜேம்ஸ் ஜூல் who explained about energy. எனர்ஜியை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் ஜூல். அதனால தான் SI யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூல்னு வருது. இந்த SI யூனிட்னா அதாவது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதாவது இப்போது ஒரு லென்த்தை மெஷர் பண்ணோன்னா மீட்டர், சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போது 1 kg டொமேட்டோ, 1 kg பொட்டேட்டோ கொடுங்க, இல்லைனா உங்களோட வெயிட் என்னென்னா 20 kg, 25 kgன்னு சொல்லிட்டு கேஜியில் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். அதே மாதிரியே எனர்ஜியை மெஷர் பண்ணுற ஒரு யூனிட்டு தான் SI யூனிட், அதுதான் ஜூல். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இந்த லெசனோட பார்ட் 2 அண்டு கொஷின் ஆன்சர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பாய்.